மக்களே, துவரம்பருப்பை வாங்கி போட்டு வேக மாட்டேன்னு சண்டை போடுது. சரி, மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றுவோன்னு பார்த்தா கரண்ட் வேறு கட் ஆகிக்கிட்டே இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? காயை எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன். நீ தாளித்து மட்டும்தான் விடணும். அரை குறையாக வெந்திருக்கு. இன்றைக்கி அவசர சாம்பார் ஆகி போயிடுச்சு. செவ்வாய்க்கிழமைகள் தான். தேதி இன்றைக்கி 25. சாம்பார் வச்சதோட மதியத்துக்கு கருவேப்பிலை வச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு கருவேப்பிலைக்கு என்னென்ன வைக்கணுமோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாப்பாவுக்கு மாதுளம்பழம் உரித்து வச்சுருக்கேன் கொடுத்து விட்றதுக்காக. மக்களே, நீங்கள் எல்லோரும் இதே அளவுலேயே எல்லாமே எடுத்து இது கருவேப்பிலை, மல்லி, புதினா, மணத்தக்காளி கீரை மாங்க இது எல்லாத்துக்குமே இதே மெத்தட்லேயே கருவேப்பிலைக்கு பொதுவாக வேறு இதுகளை சேர்த்து செய்யும்போது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாத குழந்தைகளும் சாப்பிடுங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா, தேங்காய் சில்லு இருந்தால் சேர்த்துக்குங்க. என்கிட்ட இல்லை. கடலப்பருப்பு, உளுந்து, கருப்பு உளுந்து தான் இல்லை, வெள்ளை உளுந்து போடலாம். பெருங்காயத்தூள், புளி எல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு கிடையாது, செய்யாதவங்களுக்கு புதுசாக செஞ்சு பார்க்கறதுக்காக நான் சொல்கிறேன். எனக்கு எப்பயும் சமைக்கிற மாதிரி சமைச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, ஒரு வீடியோ பதிவாக போடுவோம், இது யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சிலர் கருவேப்பிலை சட்னியா, கருவேப்பிலை துவையலா அப்படின்னு கேட்குறாங்களா பார்ப்பாங்க ஸ்கூலில். உங்கள் அம்மா என்ன விதவிதமாக செஞ்சு கொடுக்குறாங்கலாம் முன்னாடி சொல்லுவாங்க. அதனால நான் பகிர்ந்துக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு கிடையாது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. எண்ணெயை ஊற்றி சூடு ஏறினதே கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு என்கிட்ட இருக்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதைத்தான் கிடையாது. உங்கள்கிட்ட எந்த உளுந்தம்பருப்பு இருக்கோ, வெள்ளையோ கருப்போ ஏதோ ஒன்று சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்குங்க. என் பிள்ளைங்க காரம் சேர்க்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவான்றதுக்காக காரம் கம்மியாக போட்டிருக்கேன். மிளகா கம்மி பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் நல்லதுங்கிறதுனால சின்ன வெங்காயம் இருந்தது நான் போட்டிருக்கேன். இல்லாத நேரம் நானே பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை போட்டு செய்யலாம். தேங்காய் சில்லு அன்றைக்கி கிடையாது. தேங்காய் சில்லு இருக்கிறவங்க நல்ல பொடி சில்லாக நறுக்கிட்டு நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு இந்த கடலப்பருப்போடு சேர்த்தே வறுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அதிலே வறுத்து விடுங்க. வெங்காயம், பூண்டு, புளி எல்லாம் போட்டு வேக வைப்பேன் பார்த்தீங்களா, வதக்கி, அப்படி அது கூடயே இருந்துட்டு போதும் அந்த தேங்காய் கடைசி வரைக்கும். ஏன்னா தேங்காய் போட்டால் கெட்டு போயிடும்னு சொல்கிறோம்ல குழம்புலையோ இல்லையோ, அந்த மாதிரி இதை தவிர்க்கிறதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுவேன். நல்லா எண்ணெயில் வறுத்துருவேன். கடலப்பருப்பு வறுக்கிற மாதிரி சில்லை போட்டு வறுத்துட்டேன்னா அது ஒரு காரணம். இன்னொன்று இந்த புளி எப்பயும் கொஞ்சோண்டு போடுவோம். சின்ன ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு திணிக்கான்னு போடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம எடுக்கிற பொருட்களுடைய அளவை பொறுத்து இருக்குது. அதை விட கொஞ்சம் கூட நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. அது எதுக்குன்னா, நான் சமைக்கிறது காலையில் 5 மணிக்கு சமைக்கிறேன். 5 மணிக்குன்னா 3 மணி 3:30க்கு எந்திரிப்பேன். மற்ற வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடு ஆக்கிட்டு இந்த சட்னி, குழம்பு எது வச்சாலும் 5 மணிக்கு மேலே. ஏன் அது மட்டும் 5 மணிக்கு மேலேனா, அப்போ தான் அது லாஸ்ட்டாக செய்யல முடிஞ்ச வரைக்கும் கெட்டு போகக்கூடாதுன்று ஒரே காரணம். மதியம் சாப்பிட்றதுக்கு கெட்டு போகாமல் இருக்குன்ற காரணத்துக்காக தான் லாஸ்ட்டாக குழம்போ இல்லை இந்த மாதிரி சட்னி துவையலோ வைக்கும்போது லாஸ்ட்டாக செய்வேன். 6 மணிக்கெலாம் பாப்பா கீழே இறங்கிடுவாங்க வீட்டில். 6:15க்கு பஸ் வந்துடும், ஸ்கூல் பஸ்ஸு. அதனால தான் 5 மணிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ பார்த்துக்குங்க, 12 மணி வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணும்ல. அதனால தான் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்று செய்யணுமோ அதைத்தான் நான் இப்போ இன்ன வரைக்கும் சொன்னேன். தேங்காய் சில்லு வறுக்கிறது, புளி கொஞ்சம் கூட சேர்க்குறது, கூட ஒரு 1/2 கிளாஸோ இல்லை 1 கிளாஸோ அந்த எடுத்துருக்க பொருள்களை பொறுத்து தண்ணி சேர்த்து வேக விடுறது. அப்படி வேக விட்டு உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு ஆற விட்டு அரைச்சி கொடுத்துருவேங்க. கெட்டு போகாது. இது வரைக்கும் நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலைக்கு பொதுவாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லிச்செடி, கொஞ்சம் புதினா செடின்னு கலந்து செய்வேன். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா 3 கலந்து கூட போட்டு செய்வேன். இதே மெத்தேடு தான். வெங்காயம், பூண்டு எல்லாமே இதே மெத்தேடு தான், ஆனால் பொருட்கள் வேறு. அதே போல் மணத்தக்காளி கீரைன்னு இருக்கும், நிறைய பேருக்கு தெரியும். அது வயிற்று புண்ணாற்றும். அந்த மணத்தக்காளி கீரையும் இதே மெத்தேடில் மணத்தக்காளி கீரை மட்டும் போட்டு இதே பொருட்களை போட்டு செய்யும்போதும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. எல்லோரும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.
கருவேப்பிலை பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க பாருங்கள். மக்களே, இன்றைக்கி 26ஆம் தேதி. பாப்பாங்களுக்கு இன்றைக்கி விடுமுறை, அரசு விடுமுறைங்கனால அவங்க பாட்டுக்கு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே இந்த புளியை பாருங்கள் என்ன சேட்டை பண்ணுதுன்னு, அதைத்தான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு, ரொம்ப சேட்டை பண்ணுது. ஆனால் காமெடியாகத்தான் இருக்குது அது பண்ணுற சேட்டையெல்லாம் பாருங்கள். இப்போ பேக்கை தூக்கிக்கிட்டு வெளியே ஓடுவா பாருங்கள், ஸ்கூலுக்கு போகிறேன். என்ன பார்க்குற என்ன பார்க்குற? அதுக்குள்ளே விழுந்துருச்சா? பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன். பள்ளிக்கூடம் போகிறேன். எங்கே வர எங்கே வர? ஏய், எங்கே வர? பாப்பா பாப்பா, அது கலர் ட்ரெஸ் போட்டு போகிற, யூனிஃபார்ம் போடலை. கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகிற, யூனிஃபார்ம் போடாமல் போகிற. அரசு விடுமுறைன்னா கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்கூல் போவாங்களா? இங்கே வா, இங்கே வா பாப்பா, வா பாப்பா, பாப்பா வா. அப்படியா பாத்தியா சேட்டை இருக்கு. இந்த பிள்ளை வெளியே போயிடுச்சுமா. புளி ஒரிஜினல் புளி வரப்போகுது, ஒடியாந்துரு. வா வா. என்ன சேட்டை வரு, காலையில் எந்திரிச்சு நீ சேட்டை பண்ணிகிட்டு இருக்க. ஸ்கூல் பூட்டி கிடந்துச்சு, பள்ளிக்கூடம் பூட்டி கிடக்கு. இன்றைக்கி மிலாடி நபி ஓணங்கிறாங்க, என்னென்னு தெரிலங்க. அரசு விடுமுறைன்னு சொல்லி வெளியே விட்டுருக்காங்க. அதனால் பாப்பாங்களுக்கு கறி எடுத்து கொடுப்போம்னு எடுத்து குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பாடு போட்டையுமே பாப்பா மக்களுக்கு ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, சாப்பிடுங்கன்ட்டு. குழம்பு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க. பெரியவ கறி துண்டு எடுத்து ஊட்டுறா மக்களுக்கு. வாங்கி சாப்பிடுங்க மக்களே. எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சப்போர்ட் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபருக்குமே நன்றி. சாப்பிட்டாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு நானுங்கிட்டு. மக்களே சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க வாங்கன்னு ஊட்டி விட்டா சின்னவளும் பெரியவளும். நீங்கள் சாப்பிடுங்க, எல்லாருமே சாப்பிட்டாங்க அப்படின்னா அவளுக்கு சொல்லிடும். உடனே சிரிப்பு வந்துருச்சு. நேற்று சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வருவாளே ஒரு காமாட்சி அழகி, அவள் பிள்ளைங்க போல் திப்புன்னு வந்துட்டாங்க 5 பேரும். அதில் ஒருத்தி மட்டும்தான் தைரியமாக அவங்க அம்மா கூடயே வந்துச்சு. வளர்ந்ததுங்க நம்மளை பார்த்தா கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வரைக்கும் வருவாங்க. அன்றைக்கி கூட நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். வீட்டுக்குள்ளெலாம் வருவாங்க, இருந்தாலும் நம்ம பக்கத்தில் போகையில் பயப்படுறாங்க. இவள் ஒருத்தி தான் கொஞ்சம் துணிச்சலாக வந்து நிற்கிறா என் பக்கத்தில் அவங்க அம்மாவோடு சேர்ந்து. மற்றவர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? இன்றைக்கி கண்டுபிடிங்க. 5 பேர் இதில் அந்த வீடியோவில் இருப்பாங்க. நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிங்க, நான் காட்டுறேன். இங்கே ஒரு ஆள் இருக்கா அவங்க அம்மா கூட. அப்படியே நான் கேமரா கொண்டு போகிறேன் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் இப்போ இவ ஒருத்தி வந்திருக்கு, அதை ஓடுறா பாருங்கள். அடுத்து பாருங்க, இங்கிட்டு பக்கத்து வீட்டு மண்டையில் ஏறி உட்காந்துருக்காங்க பாருங்கள். அடுத்த வீட்டு மண்டையில், அது சீட்டியில். அங்கே பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஒருத்தி தாவிட்டா. அடுத்து அங்கே 2 பேர் 3 பேர் கொஞ்சம் நல்லா அந்த ஓரத்தில் பாருங்கள். அந்த எல்லோ கலர்லேயே சருகு கலர்லேயே ஒருத்தி உட்காந்துருப்பா. இங்கிட்டு இதுக்கு நேரம் நம்ம வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்தில் 2 பேர் தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா செவுத்தை ஒட்டி இருக்கேன், அந்த வால் தெரியும்னு நினைக்கிறேன். என்கிட்ட வால் தெரியுதுன்னு தெரியலையே. செவுத்தை ஒட்டி மரம் இருக்கனால நான் கிட்டக்க போகல. பாவம் கீழே விழுந்துச்சுன்னா போச்சு, அடிபட்டுரும்.
மாடியிலேருந்து விழுந்துரும் பயத்தில். அதனால் நான் கேமரா வாங்கி திருப்பலை. இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் அப்பப்போ வந்து தான் நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த போகிறாங்க பாருங்க. ஆனால் என்னைய பக்கத்தில் வந்தால் மட்டும் கொஞ்சம் இன்னும் அது கூச்சம் சுபாவம். இந்த சேருக்கு ஒரு வரலாறு இருக்குது, இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். பார்க்க பழசாக இருக்கும். இந்த சேருக்கு ஒரு வரலாறு இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் மக்களே. நன்றி.